சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து தோனி விலகினாலும் கூட அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் ஈர்ப்பு கொஞ்சமும் குறையவில்லை, இன்னும் அதிகரித்து கொண்டேதான் செல்கின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக சேப்பாக்கம் மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது தன்னை திரையில் காட்டிய கேமராமேனை அடிப்பது போல சைகை செய்தார் தோனி. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்தது. அப்போது கடைசி 5 ஓவர்களில் ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே ஜோடி அதிரடியாக ரன் குவித்தனர். தோனி கடைசி சில ஓவர்களில்தான் பேட்டிங் செய்ய வருவார் என்பதால் ரசிகர்கள் பலர் விக்கெட் விழுந்தால் தோனி பேட்டிங் செய்ய வருவாரா என காத்திருந்தனர். இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றதால் ரசிகர்கள் இன்னும் அதிக ஆவலுடன் தோனிக்காக காத்திருந்தனர். இந்த நிலையில் தோனி அறையில் இருந்ததை கேமராமேன் பதிவு செய்தார். அது மைதானத்தில் இருந்த பெரிய திரையில் காட்டப்பட்டது. அப்போது ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். அதையடுத்து தோனி தன் கையில் இருந்த பாட்டிலை வைத்து கேமராமேனை அடிப்பது போல சைகை செய்தார். அந்த காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. பின்னர் இந்த போட்டியில் 20 ஓவரின் கடைசி பந்தில் மட்டுமே பேட்டிங் செய்தார். அந்த ஒரு பந்தில் 4 அடித்து சிஎஸ்கே ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தினார். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 210 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சிஎஸ்கே அணி தோற்றாலும் தோனி பேட்டிங் செய்ததை பார்த்த மகிழ்ச்சியுடன் சிஎஸ்கே ரசிகர்கள் கலைந்து சென்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.